ஹை ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே முத்துவேலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விடலான்னு சொல்லிட்டு குமார் போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சக்தியில் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கன்றாங்க. ஒன்றும் இல்லை பண்ணுறாங்க. இப்போ என்னடா நீ பண்ணிட்டு இருந்த? அண்ணனுடைய இதில் இருக்கிற மாஸ்க்கை எடுக்கிறதுக்காக தானே நீ இப்போ போகணுன்றாங்க. அப்பா எடுத்து விடுறதுக்காக போலப்பா, அது கிராஸாக இருந்துச்சு, அதை வச்சு விட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி குமார் சொல்கிறாங்க. குமார் உண்மையை அவன் சொல்லிட்டு இருக்கான்றாங்க. அப்பா உண்மையதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாஸ்க்கை கரெக்டாக வச்சு விட்டேன்ப்பா, அவ்வளோதான்ப்பான்றாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பான்ட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. சரி சரிடா அப்படின்றாங்க. அப்பா எப்படியோ அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சோம், மாட்டிருந்தோம் அவ்வளோதான், கதை கந்தலாயிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து குமார் இருந்துட்டு வெளியே போயிடுவாங்க. சக்திவேல் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இது குமார் பண்ணிட்டு போன அண்ணன் வேற குமாரவே கை காமிச்சாங்க, என்னவா இருக்கும்? இவனு இப்போ ஏதோ பண்ணான், ஆனால் நம்மளை பார்த்த உடனே வேற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டாச்சு. ச்சே, நம்ம பையன் போய் எதுக்காக அண்ணன் அப்படி பண்ண போறான்? நம்மளே போயிட்டு நம்ம பையனை போயிட்டு சந்தேகப்படலாமா? இல்ல இல்ல, நம்ம பையனை நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆமால்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுமே கிடையாது அப்படின்ட்டு உடனே வந்து வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பண்ணியிருப்பான்ற மாதிரி. குமார் வெளியே வந்து தப்பிச்சோம், கொஞ்சம் டெஸ்ட் அப்பா கிட்ட மாட்டியிருந்தோம், அவ்வளவுதான், அப்பா கண்டிப்பா நம்மள உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு, தப்பிச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.